அப்படின்னு சொன்னார். இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதோ பாருங்கள் இங்கே தான் உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பென்லி பார்க்கலாம். ஆர்சி பார்த்தீங்கன்னா இதோட மாடல் 2020 R15 பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஒரு 4-5 வண்டி இருக்குண்ணா. இது ஆர்சியில் ஸ்பெஷல் எடிஷனுங்களா? உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்டி ஃபெசிலிட்டி பண்ண எல்லாமே சிங்கிள் ஓனர் தானா. வெல்கம் பேக் டு ஹைப்ரிட் வியூஸ். இன்றைக்கி நம்ம வந்து புது இன்ட்ரோ இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ஈரோட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்லலாம். ஈரோட்டுக்கு பக்கத்தில் உள்ள கொமாரபாளையமில் நம்ம இப்போ இருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே இருக்கிறத பார்த்தே கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம வந்து ஒரு யூஸ்டு பைக் ஷோரூமில் இருக்கோம். புது கார்ஸ் பண்ணியிருக்கோம், புது பைக் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து யூஸ்டு வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. நிறைய பேர் நம்மக்கிட்ட பர்சனலாக வந்து நேர்லேயே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்து ஒரு பிக்கெஸ்ட் யூஸ்டு பைக் ஷோரூமில் நம்ம இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்ஸோட ப்ரைஸ் என்ன, இதுக்கு எவ்வளோ ஓனர்ஸ், இதோட வேரியண்ட் என்ன, எத்தனை சிசி பைக்கு, ஸோ இது எந்த மாதிரியான பைக்ஸ், என்ன பிராண்ட், எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன பைக்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி புது வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம தளபதி ஆட்டோ கன்சல்டிங்கோட எம்டி. இப்போ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதோ பாருங்கள் இங்கே தான் உட்காந்துருக்காரு. உங்களோட ஃபோட்டோ பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு தளபதியோட ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதிலிருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்குமே பிடிக்கும், தளபதி பிடிக்காத நபரே கிடையாது. ஸோ அது எந்த அளவுக்கு பிடிக்கும்னா இங்கே பாருங்கள், அவர் டாலரில் பாருங்கள் தளபதினு போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், மனித கடவுள் தளபதி தான். எனக்கு மேலே கோடிக்கான கண்டிப்பாக வெறித்தனமான ரசிகர். அந்த வெறித்தன ஆளுநர் நானும் நீங்களும் ஒருத்தர். கரெக்ட். நானும் அதில் லைட்டாக, உங்களவுக்கு இல்லை லைட்டாக, ஏன்னா அவரோட உழைப்பு எனக்கு பிடிக்கும். கரெக்ட் ப்ரோ. ஸோ அதனால தான் வந்து உங்களோட பிஸ்னஸ்க்கும் வந்து தளபதி ஆட்டோ கன்சல்டிங்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கீங்க. நம்ம ஷாப்பில் இருக்க இந்த யூஸ்டு பைக்ஸ் எல்லாமே 1 by 1 அதோட ப்ரைஸோட பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பென்லி பார்க்கலாம். இம்ப்ரலல் பென்லி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் லுக்கில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து புது வண்டி கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி எடுத்தே பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான், 3 மாதம் தான் ஆச்சு வண்டி எடுத்து. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ வந்து க்ளீன், நீட் அண்ட், அதாவது வித்தவுட் ஸ்க்ராச்சஸ், ஒரு சின்ன டென்ட்டு கூட கிடையாது, அந்த அளவுக்கு க்ளீன் லுக்கில் இருக்குது. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2000, அதாவது 2164 கிலோமீட்டர் தான் வண்டி எடுத்ததுலேருந்தே ஓடி இருக்குது. அதாவது இந்த இன்ஜின் சவுண்டு வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. வண்டியோட நேம் பார்த்தீங்கன்னா இம்பீரியல். அதாவது உங்களுக்கு இன்ஜினோட சவுண்ட் நாய்ஸ் கேட்டிருக்கும். ஒரு பவர்ஃபுல் இன்ஜின். ப்ரைஸ் என்ன வருது, நம்ம வந்து எதுலேருந்து எவ்வளோ சொல்லலாம் நம்ம கஸ்டமருக்கு? ஒரு 2 ரூபா சொல்லிட்டு இருக்கோம், ஏதோ ஃபைனலாக ஒரு 3 பண்ண பார்த்து பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து ப்ரைஸ் வந்து டோட்டலாக 2 lakhs சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நெகோசியபிள் தான், இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் லைவாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள், அவங்க வந்து நெகோசியபிள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பென்லி ஆர்சி பார்த்தீங்கன்னா இதோட மாடல் 2020 ஓகே. சிங்கிள் ஓனர். இதோட ஓட்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 8000 தான் ஓடுது. 8000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எதுவுமே இல்லாமல் வண்டி தெளிவாக நீட்டாக இருக்கும். இதை பார்க்கும்போதே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ், டென்ட்ஸ் கூட கிடையாது. ஷோரூம் கண்டிஷனில் ஷோரூம் கண்டிஷனில், ஏன்னா 1 year தான் ஆச்சு. 8000 கிலோமீட்டர் தான் ஓடிது, ரொம்பவே கம்மி. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 190 சொல்லிட்டு இருக்குது. 190, பட் ஆனால் நெகோசியபிள் தான். இந்த அரிசி
ஆனால் போன வண்டி பார்த்தீங்கன்னா பிளாக் காமிச்சேன். அது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்ண்ணா BS6ண்ணா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா BS4ங்கண்ணா. இதோட ஆர்சி பார்த்தீங்கன்னா இது லோக்கல் நம்பர்னா நம்பர் பாருங்கண்ணா, சூப்பரான நம்பர் 40, 42, 43. ஓகே. அதாவது உங்களுக்கு பெரிய பட்ஜெட் எல்லாமே எடுக்குன்னா ஃபேன்சி நம்பர் தான் எல்லாமே மாற்றும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 தானே காமிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு எஸ் டைப்பில் வந்துன்னா எஸ்ங்கிறது ஒரு 1ஆம் நம்பர்னா 40, 41 கூட வச்சுக்கலாம். 40, 43 எஸ்ங்கிறது சிங்கிள் நம்பருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பணம் கட்டி எடுத்துக்கலாம். வண்டி பாருங்க, ஒரு சின்ன கீரல ஒரு டென்ட் எதுவுமே இருக்காது. கிளியரா இருக்கு. இதோட பிரைஸ் ப்ரோ? ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு இதுவும் 2019ங்கண்ணா. 19 மாடல். இது பாத்தீங்கன்னா ஒரு 185 சொல்லிட்டு. 185. ஓகே ப்ரோ. இது ஆர்சில ஸ்பெஷல் எடிஷன்ங்களா? ஆர்சில ஸ்பெஷல் எடிஷனா லேட்டஸ்டா வந்த டைப்னா. ஓகே. பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா வந்தது TN30 லோக்கல் நம்பர், சேலம் வண்டி நம்பர், டயர் கண்டிஷன்ல இருந்து முன்னாடி ஃப்ரண்ட் டயர் வந்து பேக் டயர் வந்து மிரர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பட்டாசா இருக்கணும். கிளியரா இருக்கு பாருங்க. வண்டி எத கண்டிஷன் எதுவுமே ஸ்கிராச்சஸ் டென்ட் எதுவுமே இருக்காது. இதோட மாடல் 2019ங்கண்ணா. நீங்க ஒயிட் பாக்குறீங்க, ஒயிட் விரும்புவாங்க, பிளாக் வேணுங்கிற பிளாக் விரும்புவாங்க. இதோட பிரைஸும் 185 வருங்க. 185. ஓகே ப்ரோ. எல்லாமே வந்து நெகோசியபிள் தான், எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இங்கே பாருங்க, வண்டி வந்து நீட்டாக தெளிவாக இருக்கு. அதான் ஷோரூம் கண்டிஷனில் வச்சிருக்காரு. ஓகே ப்ரோ, இது R15. இப்போ நம்மள்ட்ட R15 பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஒரு 4-5 வண்டி இருக்குண்ணா. வெர்ஷன் 1 வேணுங்கிற வெர்ஷன் 1 எடுத்துக்கலாம், வெர்ஷன் 2 வேணுங்கிற வெர்ஷன் 2 எடுத்துக்கலாம், V3 வேணுங்கிறையும் V3 எடுத்துக்கலாம். ஸோ 3 வெர்ஷனும் வரிசையாக இருக்குது. எல்லாமே இருக்குண்ணா. அதாவது வெர்ஷன் 1லேருந்து ஆரம்பிச்சோம்னா நம்மளோட பட்ஜெட் ஒரு 80,000 1,50,000 வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குண்ணா. 80,000 1,50,000 வரைக்கும். வெர்ஷன் 1 வேணுங்கிறீங்க எடுத்துக்கலாம், வெர்ஷன் 2 வேணுங்கிறீங்க, வெர்ஷன் 3 இதே பண்ணா வெர்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி ஃபிட்டிங்கோட இருக்குது, ஏபிசி இல்லாத ஃபிட்டிங் இருக்குதுண்ணா. உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ டோட்டல் ப்ரைஸ் என்ன? மாடல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 2016லேருந்து 2021 வரைக்கும் நம்ம வெஹிக்கிள் இருக்குது. ஸோ 2006லேருந்து 2021 வரைக்கும், 16லேருந்து 2021 வரைக்கும் இருக்குண்ணா. 16லேருந்து 21 வரைக்கும் சொல்லுங்க. இப்போ பார்க்குற வெரைட்டி இல்லைனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி நான் பிடிச்ச உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எம்டி ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் ஓனர் தானா. எல்லாமே டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குண்ணா. உங்களுக்கு மிரர்னால அந்த மிரர் போட்டு கொடுத்துருவேன். எல்லாமே உங்களுக்கு என்ன கண்டிஷனோ அது பண்ணி கொடுத்துருவோம்ண்ணா. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 130 150 வரைக்கும் இருக்குண்ணா எம்டி ஃபெசிலிட்டி. சூப்பர் ப்ரோ. 130 180 வரைக்கும். அதே மாதிரி 250 பார்த்தீங்கன்னா கேடிஎம் வெரைட்டி நம்ம கடையில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேடிஎம். இது என்ன ஷோரூமே பார்த்தீங்கன்னா டூக் ஷோரூமா ஆர்சி ஷோரூமான்னு இருக்காங்க. நம்ம கடையில் பொறுத்தவரை கேடிஎம் ஃபெசிலிட்டி எனி டைம் 20 வண்டி 30 வண்டி எனி டைம். இது பார்த்தீங்கன்னா 250 டைம்னா 250 பார்த்துங்க பெயிண்டிங் ரெஃபரன்ஸோட எப்படி இருக்குது. ஃப்ரண்ட் டயர்லேருந்து பேக் டயர்லேருந்து எல்லாமே ப்ளஸ் கண்டிஷன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017னா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 160 சொல்லிட்டு இருக்குது. 160 ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுப்போம். ஓகே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டூக் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரு வண்டிக்கு எனி டைம் 10 வண்டி வெஹிக்கிள் மாதிரி காமிக்க முடியும்னா. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணால் ஆரஞ்சு, பிளாக் வேணால் பிளாக்கு, ஒயிட் வேணால் ஒயிட்டு. அதாவது டூக் வெரைட்டியில் 125 நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது, 200 நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது. 125 பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 130 வரைக்கும் இருக்குதுங்கண்ணா. அதை 200 பார்த்தீங்கன்னா ஒரு 80 பட்ஜெட்லேருந்து உங்களுக்கு ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குதுண்ணா. அதை 200 ஏபிஸ் கூட நம்மள்ட்ட ஃபெசிலிட்டி இருக்குதுண்ணா. 200 அப்படின்னா 2019 நிறுத்திட்டான். ஆனால் நம்மள்ட்ட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2020 ஓல்டு டைப்லேருந்து எல்லாமே இருக்குதுண்ணா. இதோட ப்ரைஸ்லாம் பாருங்கள் 2020 மாடலில் 20 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 160 தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏதோ முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. டூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு பல வண்டி இருக்குதுங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கலர் வேணாலும் அந்த மாதிரி கலர் நம்மள்ட்ட எடுத்துக்கலாம்ண்ணா. பிளாக் வேணாலும் பிளாக்னா. அதே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கிட்டு பாருங்கள் எப்படி விட்டுருக்குறாங்க அந்த வண்டிக்கு. சூப்பராக இருக்குது. ஸ்டிக்கர்லேருந்து எல்லாமே விட்டுருக்குறாங்க. அதாவது வண்டி பாருங்கள் ஒரு சின்ன கீரல் கூட இல்லை. வண்டி கண்டிஷன் பாருங்கள் எப்படி இருக்குது. மாடல் பார்த்தீங்கன்னா இது 2017 தானா. 17 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 135 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஏதோ முன்ன பின்ன பார்த்து பண்ணிக்கலாம்ண்ணா. ஓகே. இந்த வண்டி 135ங்களா சொல்லிட்டு இருக்குதுண்ணா. ஓகே ப்ரோ. நான் எஃப்செட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வெர்ஷன் 1 இருக்குது, வெர்ஷன் 2 இருக்குது, வெர்ஷன் 3 இருக்குதுண்ணா. வெர்ஷன் 2லேயே பாருங்கள் 3 வெரைட்டி இருக்குது. ரெட் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குதுண்ணா. வெர்ஷன் 3யும் பாருங்கள் ப்ளூ இருக்குது. எஃப்செட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 70,000 1 லட்ச ரூபா வரைக்கும் வெரைட்டியில் இருக்குதுண்ணா. மாடல் பார்த்தீங்கன்னா 2017 2020 வரைக்கும் இருக்குதுண்ணா வேல்யூபிள். 70,000 1 லட்ச ரூபா வரைக்கும் 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குண்ணா. உங்களுக்கு லோ பட்ஜெட் வேணாலும் 50,000 பட்ஜெட் வேணாலும் 50,000 பட்ஜெட் வேணால் உள்ளே எடுத்து போட்டிருக்கேன்னா உள்ளே அந்த வேக்கலும் உங்களுக்கு நான் அந்த வண்டியை காமிக்கிறேன். உள்ளே வாங்க உள்ளே கூட பார்த்து நான் முன்ன பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே ப்ரோ. ஸோ வியூவர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த வண்டி வேணுமோ லைவாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த வெஹிக்கிள் வேணுமோ அவர் வந்து நெகோசியபிள் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சைன் வெரைட்டி வந்து எஃப்செட் வெர்ஷன் 1 வந்து முன்ன பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா எஃப்செட் வெர்ஷன் 1 வந்து ஆர்னட் ஃபிட்டிங்கில் வந்து உங்களுக்கு அனைத்து ஃபெசிலிட்டியும் இருக்குண்ணா நம்மள்ட்ட. அதே மாதிரி அவெஞ்சர் எடுத்துக்கலாம், அவெஞ்சர் ஃபிட்லி வேணாலும் எடுத்துக்கலாம், எக்ஸல் சூப்பர் பார்த்துக்கலாம், பெப்பு ப்ளஸ் பார்த்துக்கலாம்.
எல்லா டைப்லேயும் இருக்குதுங்கண்ணா. அதே மாதிரி இந்த வேரியண்ட்ல என்ன ப்ரைஸ் வருது? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30, 35, 32 அந்த வெரைட்டியில் கூட இருக்குண்ணா. அதாவது உங்களுக்கு எதிர்பார்க்காத எது பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஒன்று விட்டுருக்குறான். இப்போ கிளாசிக் பார்த்தீங்கன்னா இது 2021 12 மாதம் வண்டி பாருங்க எப்படி இருக்குது. ஷோரூம் கண்டிஷன் அப்படியே நீட் கண்டிஷன்ல இருக்கா? வெறும் 4000 தான் ஓடி இருக்கும்ண்ணா. வண்டி அளவில் ஃபிட்டிங்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ப்ரைஸ் இருக்குன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி நம்பர்னா. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே 9ல ஆரம்பிக்கிற மாதிரி. ஓகே, இதோட பிரைஸ் என்ன ப்ரோ வருது? ஆனா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 195 சொல்லிட்டு இருக்கோம். இத நம்ம பண்ண பாத்து படிக்கலாம். ஓகே ப்ரோ. ஏபிஎஸ் டைப்னா. ஓகே, ஏபிஎஸ் டைப். ஏபிஎஸ் டைப். நம்மளோட பல்சர் வாரண்டி பாத்தீங்கன்னா ஒரு 50000 ல இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குதுண்ணா. நம்மளோட பல்சர் பாத்தீங்கன்னா ஒரு 10 வண்டி மாதிரி இருக்குதுண்ணா. உங்களுக்கு 150 வேணாலும் எடுத்துக்கலாம். பல்சர் NS 160, 200, பல்சர் 220 எல்லா ஃபிட்டிங்லயும் இருக்குதுண்ணா. அதாவது பல்சர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ரெக்கர் டைப்ல இருந்து ரெக்கல்லா டைப்ல இருந்து எல்லா டைப்பும் இருக்குதுண்ணா. அதாவது பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஓல்டு பட்ஜெட், இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் டைப்புங்கண்ணா. இது 2020 டைப்னா ஏபிஎஸ் டைப் ஃபிட்டிங்ல வரும்ண்ணா. இதோட 2020னா ஏபிஎஸ் டைப்ல வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. 1.5. ஆமாங்கண்ணா. இதை முன்ன பின்ன பார்த்து பண்ணி கொடுக்கலாம். நம்ம எங்கடா இவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறான்னு நீ நினைக்கொண்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா மேபுளாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லோ பண்ணி லெஸ் பண்ணி தான் நான் பண்ணி கொடுப்பேன். மற்றபடி இந்த பேப்பர் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அவைலபிள். ஓகே, இந்த வண்டிலாம் இது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா 2019. இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இல்லாத டைப்புங்கண்ணா. ஓகே, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா சொல்லிட்டு இருக்குதுண்ணா. 90 ரூபா பின்ன பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, அதோட டைப் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது ஓல்டு பல்சர் 2005ங்கண்ணா. அது பாருங்க, அது ஒரு 48 ரூபா சொல்லிட்டு இருக்குதுண்ணா. எதுவும் முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பல்சர் வேரியேட் பண்ணால் முன்ன சிங்கிள் டிஸ்க்கு, டபுள் டிஸ்க்கு, சிங்கிள் சீட்டு, டபுள் சீட்டு எல்லாமே ஏபிஎஸ் டைப் வந்து எல்லாமே இருக்குதுண்ணா. அதான் சொல்கிறேன், பல்சர் நம்மள்ட்ட ஒரு 45,000 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குது. ஏபிஎஸ் டைப் வேணாலும் ஏபிஎஸ் எடுத்துக்கலாம், BS4 வேணாலும் BS4 எடுத்துக்கலாம், இதே BS6 வேணாலும் BS6 எடுத்துக்கலாம். உங்களுக்கு பல்சர் லான்ச்லேருந்து எல்லா வெஹிக்கிளும் நம்மள்ட்ட இருக்குதுண்ணா. உங்களுக்கு எந்த வண்டி வேணாலும் சொல்லுங்கள், எடுத்துக்கலாம்ண்ணா. ஓகே, இது பார்த்தீங்கன்னா எஃப்ஜெட் முன்ன V2, V3, V1 பார்த்தீங்கன்னா இது V2ல ஸ்பெஷல் எடிஷன் கலர்ண்ணா. ப்ளூ கலர்ண்ணா. லோக்கல் நம்பர் பாருங்கள், சூப்பரான நம்பர் 2019 33 ஈரோடு வண்டி சிங்கிள் ஓனர்ண்ணா. இது பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் வரும்ண்ணா. எஃப்ஜெட்டில் என்னைக்குமே வெர்ஷன் 3 மட்டும் தான் டபுள் டிஸ்க் வரும். இது வெர்ஷன் 2ல உங்களுக்கு டபுள் டிஸ்க் வருதுண்ணா. ஓகே ப்ரோ. இதோட பிரைஸ் ப்ரோ? ஏன்னா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபா சொல்லிட்டு முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே, எக்ஸ்பல்ஸ் 200. ஓகே, எப்படி உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் மக்காடு வர மாதிரியே கிளாஸ்ல ஃபிட்டிங்ல இருந்து எல்லாமே அதே டைப் வேரியபிள் எல்லாமே. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஆமாண்ணா. இது ஓட்டுறதுக்கு ஹை ஸ்பீடுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குதுண்ணா. ஓகே, டென்ட் வலியிலிருந்து எதுவுமே இல்லை. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 சொல்லிட்டு இருக்குதுண்ணா. எதுவும் முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே, 2020 மாடல். ஓகே, நான் டூக் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் டைப் பார்த்துருமே ஏபிஎஸ் இல்லை ஃபிட்டிங் பார்த்துருமே. இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஏபிஎஸ்னா சிங்கிள் ஓனர் இருக்குண்ணா. இதோட கிலோமீட்டர்ஸை பாருங்கள், வெறும் 7000 தான் ஓடிடும். வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குண்ணா. ஒரு சின்ன கிராச்சஸ் டென்ட்டு எதுவுமே இருக்காதுண்ணா. நீங்கள் வாங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா, தளபதி இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா வண்டியும் உங்களுக்கு அனுசரித்து ஒரு ரேட்டு போட்டு நான் பண்ணி கொடுப்பேண்ணா. அதாவது பெரிய வண்டி மட்டும் நான் விற்கிறதில்ல. லேடிஸ் ஸ்கூட்டி ஃபெசிலிட்டிலேருந்து எக்ஸல்லேருந்து பெரியவங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லேருந்து எல்லாமே இருக்குண்ணா. இப்போ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் இருக்குதுண்ணா. ஸோ நம்மக்கிட்ட தளபதி கன்சல்டிங் வந்தால் நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்கும். ஆனால் அதாவது எக்ஸல்ல இருந்து தளபதி கன்சல்டிங் நம்ம இடத்துக்கு வந்தாலே அவங்க ஸ்ப்ளெண்டர் தான் பார்க்க வந்துருப்பாங்க. ஸ்ப்ளெண்டர் பார்க்க வந்தவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பல்சர் எடுப்பாங்க, அப்பாச்சி எடுப்பாங்க, எஃப்ஜெட் எடுப்பாங்க. ஒரு வண்டிக்கு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா பல வண்டி இருக்கனால அவங்க எடுக்க போகிற வண்டியோட பல வண்டி எடுப்பாங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட மெக்கானிக்ஸ் வந்து எல்லாமே இருக்குதுங்கன்னா, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபெசிலிட்டி வேணுமோ அது மாற்றி கொடுக்கறது, இன்ஜின் ஆயில் பண்ணுறது, வாட்டர் வாஷ் பண்ணி துடைக்கிறது வந்து எல்லாமே A to Z உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கே வந்து மெக்கானிக் செட்டும், அதாவது மெக்கானிக் சின்னதாக ஒரு இதே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நம்ம ஒரு 3 மெக்கானிக் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த அப்பாச்சி என்ன ப்ரைஸ் ப்ரோ? அப்பாச்சி பண்ணது 2017. இது ஒரு 62 ரூபா சொல்லிட்டு இருக்கோம். ஏதோ முன்ன பின்னா பார்த்து பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. இங்கே அவைலபிள் இருக்க வண்டி மட்டும் இல்லாமல் கஸ்டமர் வந்து எனக்கு இந்த வண்டி இந்த கலரில் தான் வேணும், இந்த வருஷத்தில் தான் வேணும்னு சொல்லி என்ன கேட்டாலும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவீங்க. அதே மாதிரி பண்ணிக்கணும். இது பார்த்தீங்கன்னா RC பார்த்தீங்கன்னா முன்ன BS4 பார்த்துருப்பீங்க, BS6 பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா BS3 RC. நான் BS3ல கடைசியாக நிறுத்தின வைக்கணும்னா 2016ங்கண்ணா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 125 தான் சொல்லிட்டு இருக்குது. எதுவும் முன்ன பின்னா பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். அனுசரிச்சு வண்டி பாருங்கள் எப்படி எல்லா வண்டியும் நம்மள்ட்ட பொறுத்தவரையும் டயர் கண்டிஷன்லேருந்து எல்லாமே. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் நார்மல் டயர் போட வெஹிக்கிள் டயர் நல்ல கவர்டியன் டயராக போட்டு தான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஓகே ப்ரோ. ப்ரோ நீங்கள் இது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னீங்க முன்னாடி, அதாவது டெலிவரி பண்ணும்போது டேங்க் ஃபில் பண்ணி தரீங்க, ஆயில் மாற்றி தரீங்க, இன்ஜின் ஆயில் அக்கௌண்ட் கொண்டு மாற்றி கொடுத்துருவேன், வண்டிக்கு மிரர்னாலும் பண்ணி கொடுவோம். உங்களுக்கு எந்த பெனிஃபிட் வேணுமோ அந்த பெனிஃபிட் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ.
ரொம்பவே நன்றி ப்ரோ. கஸ்டமர் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. தளபதி கன்சல்டிங் வந்து இப்போ நீங்கள் வியூஸ் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க. எக்ஸல் சூப்பர்லேருந்து பெரிய வண்டி பென்லே வரைக்கும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதோட வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஆட்டோ கன்சல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பட்ஜெட்லேருந்து ஒரு 2 லட்ச ரூபா வண்டி வரைக்கும் இருக்குதுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கன்சல்டிங் எங்கே இருக்குதுன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நியூஸ் பார்க்குறீங்க. அதே மாதிரி முக்கியமான இது நான் சொல்லிடுறேன். நான் நிறையா பேர்த்த கால் அட்டன் பண்ண முடியல. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பல கால் வருது. நான் அட்டன் பண்ணாலும் அதில் இன்னொரு நம்பர் இருக்கும், 2ஆம் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் வேணாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா ஒரு ஹாயின் போட்டு ஒரு என்ன வண்டி வேணும்னு சொன்னீங்கன்னா அதோட இது பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொமராபாளையம் எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க. அதாவது கொமராபாளையம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்னா, சேலத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர். ஈரோட்டுக்கு சேலத்துக்கு நடுவில் இருக்கிறதா பவானி கொமராபாளையம், சங்கீரி கொமராபாளையம் ஆகணும். அதை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரி வண்டி இங்கே இருக்கிறது எல்லா வண்டியும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய வண்டி அந்த வண்டி இல்லை, எனக்கு எஃப்ஜெட் இந்த கலர் தான் பிடிக்கும், இந்த கலர் இல்லை, 615 தான் வேணும், டூக்கி தான் வேணும், அது இல்லைனாலும் எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வண்டி வேணுமோ அது பண்ணி கொடுத்துடணும். அதாவது வெளியூர் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் நம்ம கடையிலேருந்து ஒரு 100 சர்க்கிள் மீட்டர் இருக்கிறவங்களுக்கு தான் நான் லோன் போட்டு விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தஞ்சாவூர், ராமேஸ்வரம் இந்த மாதிரி வரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3ல் ஒரு 2 பங்காச்சும் கட்டணும். இப்போ எக்ஸாம்பிள் பண்ணால் ஒரு 2 லட்ச ரூபா வண்டி எடுத்திங்கன்னா ஒரு 1 லட்சமாச்சும் கட்டணும், ஒரு 1,20,000 கட்டணும். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே கட்டினா தான் ஒரு 50,000 60,000 நான் லோன் போட்டு பண்ணி கொடுப்பேன். ஓகே. ஸோ வந்து நம்ம இங்கே இருக்க எல்லா வண்டிக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆஃப் அமௌண்ட்டாவது பே பண்ணணும் ஃபினான்ஸ் படி. ஒரு 3ல் ஒரு 2 பங்காச்சும் கட்டணும். 2 பங்கு கட்டினா தான் நான் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி இதில் பார்த்துருப்பீங்க, எந்த வண்டியா பெரிய வண்டி எது எடுத்தாலும் நான் எக்காண்ட கொண்டும் நான் என்டாஸ் கேன்சல் பண்ணி பேர் மாற்றி கொடுத்தேன். அவங்களுக்கு நான் டேங்க் ஃபுல் பண்ணி கொடுத்துருவேன், இன்ஜினியர் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு மிரர் இல்லைனாலும் மிரர் போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதை நம்மள்கிட்ட கேளுங்க, அது அந்தந்த பெனிஃபிட் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். என்றைக்குமே நம்மளோட அடையாளமே என் தளபதி தான். தாய் தந்தைக்கு அப்புறம் நான் நினைக்கும் ஒரே நபர் என் மனித கடவுள் தளபதி மட்டும்தான். அதாவது எனக்கு தளபதி தான். இங்கே அதிகமாக வண்டி இருக்கோ இல்லையோ உள்ளே வந்தால் தளபதியோட ஆசீர்வாதிக்கு தளபதியோட ஃபோட்டோஸ் பார்க்க போக முடியாது. இப்போ நீங்கள் கூட வெளியே பார்த்துருப்பீங்க, தமிழங்கமே நம்ம அடையாளம் தளபதியாக நம்ம தாரகமான சொல்லணும். அந்த லைட்டிங் போர்டு தளபதி உத்தரவுப்படியாக தளபதி கண் பார்வைக்கு போயிட்டு வந்தால் லைட்டிங் போடணும். அந்த லைட்டிங் போர்டு எங்களை இப்படி வியூஸ் எடுத்து எல்லா ஊருக்கும் நம்மளை ஃபார்ம் படுத்தது உங்களை மாதிரி யூடியூப் சேனல்காரனா. அவங்களுக்கு உங்களை மாதிரி அவங்களுக்கு நான் நெஞ்சான நன்றி சொல்லிக்கலாம். நீங்கள் போடுற வியூஸை நீங்கள் போடுற வீடியோவில் தான் பார்த்து பல வியூஸை பார்த்து பல லைக்ஸ் வந்து பல கமெண்ட்டும் பண்ணேன். அதாவது ஒரு தளபதி சொல்கிற மாதிரி தான், பிடிக்கிறவங்கள்ட்ட நம்ம சால்வாக பண்ணணும், பிடிக்காதவங்கள்ட்ட நம்ம சிரிச்சுட்டு போயிடுற மாதிரி தான். அந்த கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை பிடிச்சவங்க, என் தளபதியை பிடிச்சவங்க கொஞ்சம் லைக் பண்ணி சூப்பர்னு போடும். இவனுக்கு வேலையே இல்லைடா, இவனுக்கு வேலை இல்லையானா அப்படியும் பல இது. ஸோ இங்கே எல்லாருமே விட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஆமாம், கரெக்ட் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி நம்ம உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கும். நமக்கு தளபதி இருக்கிறாரு, இதுக்கு மேலே என்ன வேணும்? வேற ஒன்றுமே தேவையில்லை ப்ரோ. சரி ப்ரோ, ரொம்பவே சந்தோஷம். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பட்டன் மட்டும் அழுத்திடுங்கண்ணா. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ.